சம்பளம் குருபாதம் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய. அன்பர்களே, இப்பொழுது யூகே யுனைடெட் கிங்டம் என்று சொல்லப்பட்ட இங்கிலாந்து நாட்டிலே பிரதமர் பதவிக்கான தேர்தல், அங்கே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது லேபர் பார்ட்டி என்று சொல்லப்பட்ட தொழிலாளர் கட்சி. அங்கே இருக்கின்ற தொழிலாளர் கட்சி, அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற திரு கெய்ர் ஸ்டார்மர் அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். நாளை யார் பிரதமர் என்பது தெரிந்துவிடும். அந்த வகையிலே இப்பொழுது ஸ்டார்மர் அவருடைய ஜாதகத்தை தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி அதனுடைய போட்டியாளர் பிரதமர் வேட்பாளர் இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். இவருடைய ஜாதகம் விருச்சிக லக்கணம். லக்கணத்துக்கு 3 சனி பகவான் மகரத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். வியாழன் 4வது ஸ்தானத்திலே மிகச்சிறப்பாக இருப்பதை காண முடிகிறது. லக்னாதிபதி செவ்வாய் 8ல் இருக்கிறார். ராகு அங்கே கடகத்தில் இருப்பதையும், கேது சனி பகவானோடு மகரத்தில் இருப்பதையும் காண முடிகிறது. சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் 10வது ஸ்தானத்திலே. புதன் அங்கே இருப்பதையும் பார்க்க முடிகிறது. புதன் அடுத்து அங்கே சந்திரன் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். சுக்கிரன் 12லே ஆட்சி பெற்றிருக்கிறார். இது இவருடைய ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லக்னாதிபதி 8ல் மறைந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார். அவர் 6ஆம் அதிபதி, சத்ருஸ்தானாதிபதி என்ற ஒரு தகுதியும் அவருக்கு இருக்கிறது. அதாவது எதிர்ப்பு ஸ்தானம் பலகீனம் அடைந்திருக்கிறது. லக்னாதிபதி என்ற முறையிலே குருவின் பார்வை. 12 கூடையவர் 12ல் இருக்கிறார். அது ஒரு விபரீத ராஜயோகம். இப்படியாக இருக்கிறது. 8 கூடைய புதன் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் வந்து சூரியனோடு சேர்ந்து காணப்படுகிறார். அவரும் சற்று பலம் குறைந்ததாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அஸ்தமன தோஷம் அடைந்திருக்கிறார். எனவே இந்த ஜாதகம் கிட்டத்தட்ட விபரீத ராஜயோகம் பெற்ற ஜாதகமாக இருக்கிறது. இப்பொழுது இவருக்கு சனி மகாதேசை நடந்து கொண்டிருக்கிறது. சனி சொந்த வீட்டிலே 3வது இடத்துல இருக்கிறார். சனி இருக்க வேண்டிய இடமே 3-11 இடம்தான். 3-11 தான், அதுவும் சொந்த வீட்டில் இருக்கிறார். மகரத்தில் சனி மகராச சனி. அதுவும் 2-5 கூடிய பதவி பூர்வ புண்ணியானம் என்று சொல்லக்கூடிய வியாழன் மிகச்சிறப்பாக கேந்திரத்திலே சூரியனுக்கு 7வது இடத்துல இருந்து மிகச்சிறப்பாக, அது வந்து என்னென்னா, சூரியனுக்கு 7ல் வந்து வியாழன் இருக்கும் பொழுது அங்கே சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. இப்படி, அதாவது சூரியன் இருக்கின்ற சிம்ம ராசியிலிருந்து வியாழன் இருக்கின்ற கும்பராசி அப்படி எண்ணி பார்க்கணும் நீங்கள். இப்படி மிகச் சிறப்பான முறையில் இருக்கிறது. இப்போ கன்னி ராசிக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் கும்பத்திலே சென்று கொண்டிருப்பது, அடுத்து வியாழன் அங்கே 9ல், அதாவது கன்னி ராசிக்கு 9ல் இருந்து ராசியை பார்வை செய்வது, இதெல்லாம் மிக சாத்தியமான ஒரு கிரக நிலை என்று சொல்ல முடியும். அதே நேரத்தில் இன்றைக்குள்ள நட்சத்திரம், அந்த நட்சத்திரமும் இவருக்கு சாதகமான ஒரு நட்சத்திரமாக இன்றைக்கு இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் இவருக்கு சாதகமாக முறையில் தாராபலன் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது பிரதமராக இருக்கின்ற ரிஷி சுனக், அவர் வந்து அசுபதி நட்சத்திரம். அவருக்கு இந்த இன்றைக்குள்ள இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் சாதகமானதாக இல்லை. மேலும் இன்றைக்கு சதுர்தசியாக இருப்பதனாலே இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கு 4ஆம் தேதி இந்த நாள் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கு சற்று சாதகமான நிலை காணப்படவில்லை.
இப்படி பல வகைகளில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு கெய்ர் ஸ்டார்மர் அவர் பிரதமராக இங்கிலாந்து அரியணையிலே அமரக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. இது நாளை ரிசல்ட்டு தெரிந்துவிடும். நம்ம நாட்டு மாதிரி அங்கே ரொம்ப பல நாட்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. உடனடியாக எண்ணி விடுவார்கள் என்று தான் தெரிகிறது. இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமராக இவர் வருவார் என்று தான் பல்வேறு நிலைகளிலே ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து நாம் முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் பிரச்சாரத்தை நிறைவு செய்யும் பொழுது நேராக லண்டன் மாநகரில் இருக்கின்ற ஸ்ரீ நாராயணர் ஆலயத்திலே, அங்கே இருக்கின்ற ஹிந்து டெம்பிள், அங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோயில் கொண்டிருக்கின்ற அந்த கோயிலிலே சென்று வணங்கி, நெற்றியிலே விஷ்ணு அந்த அவங்க குங்குமம்லாம் வச்சாங்க, அதெல்லாம் அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து அங்கு அவருக்கு பிரசாதமாக சுவாமிக்கு அணிவித்த மாலையெல்லாம் அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். அவர் அதை மிகவும் மிகவும் பயபக்தியோடு ஏற்று பயபக்தியோடு அதை அணிந்து மகிழ்ந்து பிரச்சாரத்தை அங்குள்ள பக்தர்களிடத்திலே பிரச்சாரம் செய்து நிறைவாக நமஸ்தே என்று நம்முடைய இந்திய மொழியிலே உள்ள வார்த்தையை நமஸ்தே, நமஸ்காரம், வணக்கம் என்ற அந்த குறிப்பாக அங்கே உள்ள இந்தியர்கள், தமிழ் மக்கள் இருப்பதை அறிந்து அவர் நமஸ்தே என்று சொல்லி அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இதெல்லாம் அவருக்கு சில வாய்ப்புகள் நல்ல முறையில் இருக்கிறது என்று தெரிகிறது. நன்றி, வணக்கம்.